மக்களே, வெல்கம் பேக் டு வெல்ஸ் அட்வென்ச்சர். முக்கியமான விஷயம் வந்து நம்ம ட்ராவலிங்கில் அதிகமாக கஷ்டப்படுறது வந்து சார்ஜஸ் தாங்க. பவர் பேங்க்கே இல்லாமல் வேறு எந்த இடத்துல சார்ஜஸ் பண்ணணும் நம்ம யோசிப்போம். பவர் பேங்க்கு, லேப்டாப், மொபைல் ஃபோன் அதுக்கு தான் வந்து நான் ஒரு டிவைஸ் வச்சுருக்கேன். என்னடா அது சின்னதாக சாக்கெட் தெரிஞ்சிருக்கு. இந்த டிவைஸ் தான் அது வண்டோரா அப்படின்ட்டு 2 சாக்கெட்ஸ் இருக்கும். எல்இடி டிஸ்பிளே இருக்குது, யூஎஸ்பி 3.0 இருக்குது, யூஎஸ்பி சி இருக்குது, அதுக்கப்புறம் 2-3 போர்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பின்னாடி எக்ஸாஸ்ட் ஓவர் ஹீட்டுக்கு இருக்குது. ஓகேங்களா, இதை நான் வந்து எப்படி ஒர்க் ஆகுது நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. இது வந்து 12 வோல்ட் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணணும். 12 வோல்ட் சாக்கெட்டில் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 12 வோல்ட் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 14 வோல்ட்ஸ் காட்டுதா. மொபைல் ஃபோன் கனெக்ட் பண்ணியிருக்கேன், லேப்டாப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று சார்ஜ் பண்ணல. இங்கே ப்ரெஸ் பண்ண உடனே ஃபோன் சார்ஜ் ஏறுதா, அப்புறம் இந்த ஃபோன் லேப்டாப் சார்ஜ் ஏறுது. ஃபோனும் லேப்டாப்பும் சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிச்சு. பவர் பட்டன் தான் ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா இந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போகிறேன், இல்லைனா அந்த வீடியோலேயே ப்ராடக்ட் லிங்க் வரும். பர்ச்சேஸ் பண்ணிங்க, வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நானும் நிறைய ட்ராவலில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயும் இந்த விஷயம் வந்ததில்லை. அது யூஸ் பண்ணுறப்போ என்ன விஷயம்னா, இன்ஜின் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே சார்ஜிங் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பேட்டரி வந்து ட்ரைன் அவுட் ஆகாமல் இருக்கும். பை, டேக் கேர்.